So, a very good afternoon to all the participants of first year ECEA. And it's quite unfortunate that today completely it has been with circuit analysis. Um some days, sometime it will fix in this way. How today we have walked around in the presentation series circuit, and uh, fifth is also circuit analysis. Okay, very fine. I'm very happy that uh, 1 hour extra I got it for teaching theory classes, because we are having or I can say, like, we are running out of time actually. In all the other, mostly I hope that in all the other courses they might have crossed uh, 4.5 units. I mean 3.5 units. In fourth unit, they may be in halfway. But our course is a quite unfortunate course, that it is a complete analytical course. If I take one problem or one derivation, 1 hour will go. Like that, this particular uh, course's nature is like that. We are unable to do anything. We cannot do anything. Uh, but we have to cope up with such a course also, because it forms the foundation for you for the future courses. So even I can agree that I am a little bit slow. Okay, because there are two kinds of teachers normally you can see. One is a teacher who teaches very faster. He will teach very fast, right? But people do not understand anything, or most of the people do not understand anything. Only 1/4 of the student they can fly with that kind of teacher. Okay, then finally what happens, he will complete the portions, everything well before the scheduled time. ஓகே, மொத்தம் 40 நாள் நடத்த வேண்டிய கிளாஸை வந்து 35 நாள் 30 நாளில் முடிச்சுடுவார். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பரப்பார். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் 10 days வந்து திரும்ப அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கார். திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டீச்சர். செகண்ட் கைண்ட் ஆஃப் டீச்சர் எப்படி அப்படின்னா, ஸ்டடி அண்ட் கன்சிஸ்டண்டா ஸ்லோவா கான்ஸ்டன்டா போயிட்டு இருக்காரு. 40 நாள் கிளாஸ் கொடுத்தா 39 நாள் கிளாஸ் எடுத்தார். He will teach for even the entire 40 days. பட் திரும்ப ரிவிஷன் அப்படிங்கிற ஒன்று கொடுக்க வேண்டியதே இல்லை அப்படிங்கிற மாதிரி நடத்துவார். Out of these two category, I can say that I will fall under second category. Definitely I will fall under category 2. ஸ்பீடா என்னால போக முடியாதுன்னு இல்லை, I can even fly, but there is no use in flying. எனக்கும் எந்த யூஸும் இல்லை, அந்த பக்கம் இருக்கிற உங்களுக்கும் எந்த யூஸுமே இல்லை. உங்களுக்கும் ஒன்றும் புரியாது, எனக்கும் வந்து முடிச்சுட்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்குமே ஒழிய திரும்ப ரிவிஷன் அப்படின்னு பண்ணிடலாம். ஒரு வாட்டி நடத்தினாலும் அப்படி நடத்தணும் அப்படிங்கிறது வந்து என்னோட மந்திரம், தாரக மந்திரம். ஓகே, அதனால மை ஸ்டைல் வில் பி லைக் திஸ். ஓகே, இது நல்லதா கெட்டதான்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டாம், பட் திஸ் இஸ் மை நேச்சர், தட்ஸ் ஆல். பிகாஸ் டெஃபினெட்லி எல்லா செமஸ்டருமே பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 17 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அனலிட்டிக்கல் பேப்பர் தான் நான் எடுத்துருக்கேன். நோ தியரிட்டிக்கல் பேப்பர் ஐ ஹேண்டில். எல்லாம் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ் தான். சர்க்யூட் அனாலிசிஸ், நெட்வொர்க் அனாலிசிஸ், டிஜிட்டல் சிஸ்டம் டிசைன், எல்லாமே வந்து ஈவன் இன் மெஷின்ஸ், ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 1, எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் 2, மெஷின் டிசைன், ஓகே, பவர் சிஸ்டம், டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன், எவ்ரி பேப்பர் இஃப் யூ டேக், எல்லா அனாலிட்டிக்கல் பேப்பர்ஸ் தான். I like mathematics, I like analytical, I like problems.
ஓகே, ஸோ அப்படி போகிறது தான் எனக்கு பிடிக்கும். அப்படியே பழகியாச்சு அவுட் ஆஃப் தி 17.5 years of experience. இதை ஏன் ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் மாதிரி தெரியும், பட் நம்மளும் வந்து காம்பீட் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸ் கூட. இட்ஸ் நாட் இஷ்யூ. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த 1 hour வந்து ஆக்சுவலி ஐ மேட் இட் டு பி அவைலபிள் வாலண்டியர்லி. ஏன்னா 14 பேட்சஸ் தான் ப்ரெசன்டேஷனில், டெஃபினட்டாக வந்து 3 o'clock முடிச்சிடலாம் அப்படின்னு ஐ ஹவ் பிளான்ட். அண்ட் my plan has executed well along with your fullest support. Thanks for first 245 250 நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். வெரி சூப்பர். And now we are in the theory class. Okay, நம்ம பேசிட்டே இருப்போம், அது வேண்டாம். We will go to the presentation. நான் நேற்று வந்து உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரியல, பிகாஸ் ப்ரெசன்டேஷன் வேற இருந்தது இன்னைக்கு. பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணா தெரிஞ்சிடும் எவ்வளோ பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு. Whether the PPT is visible? Visible, sir. Right. So we are in 4th module, unit number 4, transients. So இது வந்து நேற்று காட்டின அதே அஜெண்டா தாங்க, அதாவது டோட்டல் யூனிட்டே இதுதான். ஓகே, இந்த யூனிட் முடிக்கிற வரைக்கும் இது ஏதோ அஜெண்டாவா நான் காட்டிட்டு இருக்கேன். ஓகே, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல தான் நேற்று நான் கொஞ்சம் ஒர்க் கொடுத்துருந்தேன், பார்க்கலாம் எவ்வளோ பேர் முடிச்சிருக்கீங்க. This is the actual content of unit number 4, and I asked you to memorize CO3 from study onwards. CO3 course outcome 3 is for unit number 4. Analyze the response of RL, RC, and RLC circuits for various excitations. Excitations அப்படின்னா inputs to obtain the time domain characteristics using Laplace transformation. I repeat, analyze the response of RL, RC, and RLC for various excitations to obtain the time domain characteristics using Laplace transformation technique. This is what is our course outcome of this particular unit. நேற்று நம்ம கொஞ்சம் டெஃபினேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். என்னென்ன டெஃபினேஷன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? லிஸ்ட் மட்டும் பண்ண முடியுமா? டோட்டலி 6 terms we have seen. அப்புறம் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோங்க? கேள்வி கேட்டுட்டு இருந்தா நமக்கு டைம் போயிடும், வேண்டாம், நீங்க பதிலும் சொல்ல மாட்டீங்க, அதனால நம்ம படிச்சுக்கணும். So we had 6 different definitions we have seen. It started with transient analysis first. Transient analysis na என்னன்னு பார்த்தோம். அப்புறம் transient state அல்லது transient அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நான் அதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் கூட சொல்லியிருந்தேன். லைக் ஸ்விட்ச், ஒரு சர்க்கியூட் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கு, வோல்டேஜ் வந்து டிரைவ் பண்ணிட்டே இருக்கு, கரண்ட் வந்து அங்க இருந்துட்டே இருக்கு. எப்போனா ஸ்விட்ச் க்ளோஸ்டா இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல சடனா நான் போய் அந்த ஸ்விட்சை ஓபன் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட் டைமுக்கு பேர் தான் வந்து டிரான்சியன்ட் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். That is what is the explanation. Then transient period அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, it is the time taken, அந்த புது இடத்துல போய் அது உட்கார்றதுக்கு ரைட் எத்தனை டைம் ஆகுமோ அந்த டைமுக்கு பேரு டிரான்சியன்ட் பீரியட். டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ்ங்கிறது இந்த டைம்ல எனக்கு என்ன கிராஃப் கிடைக்குது வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் அப்படிங்கிறது பிளாட் பண்றதுக்கு பேர் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த 4 டெஃபினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்சியன்ட் அனாலிசிஸ், டிரான்சியன்ட் ஸ்டேட் ஆர் டிரான்சியன்ட்னா என்ன, டிரான்சியன்ட் பீரியட் தட் மீன்ஸ் டைம் பீரியட், and finally what is transient response. Other than this, we had 2 important definitions. One is natural or source free response, and another one is forced response. So அதோடைய பேர்லயே தெரியும், natural, forced. Forced அப்படின்னா artificial, so which we have to impose. That means which will include the external source. Okay, natural or source free response அப்படின்னா the response of the circuit due to its stored energy alone without the use of external source. Stored energy அப்படின்னா இண்டக்டன்ஸ், கெபாசிட்டன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதெல்லாம். ஸோ இண்டக்டன்ஸ்ல வந்து என்ன எனர்ஜி, how much energy will be stored off அப்படின்னு கேட்டீங்கன்னா WL or EL is equal to half LI square. Half into L means inductance, I is the current. அதே மாதிரி capacitance is also the energy storage device whose value of energy storage will be EC is equal to half CV square. அங்க half LI square அப்படின்னா இங்க half CV square னு வரும். C னா capacitance, E னா voltage.
சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a passive element, but resistance is not a energy storage element, it is a energy dissipating element. ஒன்றும் இல்லை, ஒரு ஒயர் இருக்கு, சாக்கெட்ல வந்து நீங்க ரொம்ப நேரமா அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து அந்த ஒயரை வந்து வெளியே டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஹீட் நீங்க சென்ஸ் பண்ணலாம். ஓகே, அது எதனாலன்னு கேட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த காப்பர் கண்டக்டர்ஸ், அந்த ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டெசிபேட் ஹீட், இட் வில் டெசிபேட் எனர்ஜி ஆர் இட் வில் வேஸ்ட் தி எனர்ஜி. எனர்ஜியை ஸ்டோர் பண்ணாததுக்கு அது என்ன பண்ணும், டெசிபேட் பண்ணும் என்விரான்மெண்ட்டுக்கு. அதுதான் ஹீட்டா உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இட் இஸ் அ லாஸ் ஆக்சுவலி, ரைட்? ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஸ்டோர்ட் எனர்ஜி. எனர்ஜி எத்தனை ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு வரையக்கூடிய ரெஸ்பான்ஸ் பேரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். தென் we have started with the Laplace transformation. ஏன்னா இந்த யூனிட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம டிரான்சியன்ட் ஃபுல்லா அனலைஸ் பண்றது எல்லாமே வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிடலாம். இந்த லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் a powerful mathematical tool which will convert time domain parameters into frequency domain parameters. Frequency அப்படின்னா natural frequency கிடையாது, it's not f, it is actually s, small s. So small t அப்படிங்கிற டைம் டொமைன் வேல்யூஸ ஸ்மால் s அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சி டொமைனா மாத்துற அந்த மேத்தமெட்டிக்கல் டூலுக்கு பேர் தான் வந்து லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதோட எசன்ஸ் அல்லது இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இட் இஸ் தி சிம்பிள் வே. ஓகே, தட் இஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரொவைட்ஸ் தி சிம்பிளஸ்ட் வே of solving any complicated IDE. IDE அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டெக்ரோ டிஃபரன்ஷியல் டைம் டொமைன் ஈக்குவேஷன்ஸ். இன்டெக்ரோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஈக்குவேஷன் விச் இஸ் ஹேவிங் இன்டெகிரேஷன்ஸ் அண்ட் டிஃபரன்சியேஷன்ஸ் இன் இட். நமக்கு மேக்ஸ்ல பிடிக்காத ஒரு பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்டெகிரேஷன்ஸ், டிஃபரன்சியேஷன்ஸ் தான். இதை வேண்டா படிப்பான், இது யாரா கண்டுபிடிச்சாங்க இது அப்படின்னு திட்டிகிட்டே படிப்போம் இல்லையா? ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது இந்த இன்டெகிரேஷன் சைன் ஆகட்டும், டிஃபரன்சியேஷன் சைன் ஆகட்டும், we can eliminate it. அதை எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் வந்துடும். we can easily solve the question. So what is the essence of LT அப்படின்னா LT provides very simple way of solving the complicated IDE by converting them into simple algebraic equations in S domain. நான் frequency domain போட்டிருக்கேன், அது வந்து F கிடையாது, it is actually S domain. So T வந்து S ஆ மாத்துறது தான் essence. நான் உங்களுக்கு கொடுத்த டாஸ்க் இதுதான். வாட் இஸ் தி டெஃபினிஷன் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்? அதுல ரெண்டு விதமான டெஃபினிஷன்ஸ் இருக்குங்க. ஒன் we call it as one sided லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம், another one is double sided. ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 different properties are there. One is linearity property, second is scaling theorem, third is differentiation, fourth is integration, fifth one is initial value theorem, and last one is final value theorem. இதை தவிர செட் ஆஃப் ஃபார்முலா இருக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல, அதையும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு வர சொல்லியிருந்தேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பிபிடியை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஐ வில் ஸ்விட்ச் ஆன் டு தி வீடியோ so that we will see all these things. உங்களுக்கு இப்போ போர்டு தெரியுதா? Yes sir. Yes sir. Board is visible. Very good. Fine. Complete board is visible now. Right. I have written only date in the board. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினேஷன் பார்க்கலாம். நேற்று யாராவது ரெஃபர் பண்ணீங்களா? வாட் இஸ் தி டெஃபினேஷன் ஃபார் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்? +2 Divya V is there. Divya V only told like in +2 we had studied like that. Have you gone through Divya? What is the definition for LT? Mathematical definition, that's all. I'm not asking any statement. எல்லாம் பாத்தீங்களா? பார்க்கலனாலும் பரவாயில்லை. Sir அது நோ ப்ராப்ளம். திவ்யா ஒன்னும் கேட்கல, வாய்ஸ் sir நான் audible sir.
Yeah. Now tell me. Sir, it is an Yeah, tell me. You are audible. integral transform that converts a function of the real variable into a complex variable, sir. Okay. You are telling a grammatical statement, right? Okay. Very good. Thank you. Yes, sir. Thank you, Divya. Thank you. So Laplace transform வந்து நான் சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா, it is a powerful mathematical tool to convert any time domain parameters into S domain parameters. நான் S ன்னு சொல்றது இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா frequency domain. சரிங்களா? நம்ம அதை வந்து F ன்னு போட மாட்டோம். Complex frequency S ன்னு தான் போடும். ரைட்டுங்களா? So that you please understand, right? One second. All right. So time domain will be converted into S domain. That is the actual thing. Now, one-sided அப்படின்னு நான் சொல்றீங்களா? அதில் ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, இப்போ வந்து f of t அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நீங்க லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தீங்க அப்படின்னா இது எப்படி மாறும் தெரியுமா? இப்போ now if I take Laplace transform of this particular function, it will become L of f of t. Do you agree with that? So this will be written as f of s. ஏன்னா டைம் டொமைன் டேர்ம் வந்து எஸ் டொமைனா மாறுறதுக்கு பேரு தான் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா ஸ்மால் எஃப் அப்படிங்கிறது கேபிட்டல் எஃப் ஆஃப் எஸ் ஆ மாறும். This is what is Laplace transformation actually. Now how I can define Laplace transform அப்படின்னு கேட்டீங்கன்னா f of s is equal to L of f of t is equal to, okay, என்னன்னு கேட்டீங்கன்னா integration from 0 to infinity f of t e to the power minus st dt. See, this particular definition is going to be called one-sided Laplace transform. இதுலயே double sided அப்படின்னா எப்படி சார் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா f of s is equal to L of f of t is equal to integration from minus infinity to plus infinity of f of t போட்டீங்க அப்படின்னா it is said to be double sided. இதுதாங்க definition of Laplace transform. This is said to be இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அதை வந்து Laplace transform எடுத்து இந்த இதில் போட்டோம் அப்படின்னாக்கா you can get the answer. Integration from 0 to infinity f of t னா ஒண்ணும் இல்ல, இது கொடுத்த ஃபங்க்ஷன் தான். f of t into e to the power minus st dt. நம்ம இத சில எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ இதுதான் டெஃபினிஷன். ப்ளீஸ் மேக் a note of it. இது மேத்தமேட்டிக்கல் பார்ட் தான். பட் ஸ்டில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் ஆகுமோ நான் அதை மாத்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ். There are 6 different properties I enlisted actually, right? அதுல number 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா linearity property. Number 1 is Laplace transform is linear. லீனியர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வைங்க, L of f1 of t. லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இத வந்து இப்படி பிரிக்கலாம் தெரியலையா? left side. No, it's okay. Yes, sir.
ஓகே, தெரியுதா ஃபுல்லா? So linearity property is nothing but L of f1 of t plus f2 of t equal to L of f1 of t plus L of f2 of t. இதுக்கு தனியா ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம், இதுக்கு தனியா ஒரு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து அந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா வர்றது தான் லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து we call it as scaling theorem, இல்லையா? ஸ்கேலிங் தியரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து k அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு, இதுக்கு L of f of t நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சாரி, k இன்ட்டு f of t, இதுக்கு வந்து நான் L எடுக்கணும்னு வச்சுக்கோங்க, லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. According to scaling theorem, this particular constant k can be taken out and to this f of t alone I can take Laplace. இதுக்கு பேரு ஸ்கேலிங் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இப்ப நம்பர் 3 வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்சியேஷன். இது வந்து உங்க மேக்ஸ் டீச்சர் ஆக்சுவலா நடத்தணும், பட் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு இது இப்போ அவசியமா தேவைப்படுறதுனால நான் எடுக்கிறேன். சரிங்களா? தேர்ட் வந்து டிஃபரன்சியேஷன். டிஃபரன்சியேஷன்ல வந்து நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா L of d to the power n f of t by dt to the power n, இப்படி ஒரு டேர்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டா s to the power n f of s minus s to the power n minus 1 f of 0 minus s to the power n minus 2 f dash of 0 minus etc. It will go like this. தெரியுதுங்களா? இது வந்து வெரி ஜெனரல் ஃபார்ம். இப்போ எனக்கு என்னோட வேல்யூ வந்து 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட வேல்யூ வந்து எனக்கு 1 இருக்கு அப்படின்னா இங்க என்ன வருங்க? df of t by dt is equal to என்னோட வேல்யூ 1, so s into f of s minus f of 0 minus. சரிங்களா? இதுதான் வந்து டிஃபரன்சியேஷனோட ஃபார்முலா. டிஃபரன்சியேஷன் பாருங்க, இப்படி மாறிடும். இன்னும் கொஞ்சம் போர்டு எடுத்துக்கிறேன். போங்கி இப்ப தெரியுதாமா? இப்படி டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிற இந்த டேர்ம் வந்து லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இப்படி மாறிடும். அப்போ உங்களுக்கு ஈஸி தானே? we can easily solve it. We will like doing mathematics. Am I right? So these are the first 3 properties. First one is linearization, third is differentiation. சரிங்களா? அடுத்தது fourth property. இப்ப டிஃபரன்சியேஷன் போட்டிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய 4வது ப்ராப்பர்ட்டி வந்து என்னவா இருக்கும்? இன்டகிரேஷனா இருக்கும், இல்லைங்களா? So fourth is integration. என்னோட இன்டகிரேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, see, integration of 0 to n 0 to t f of t dt, இதுக்கு வந்து நான் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கறதான் விஷயம். L of f of t divided by s அல்லது f of s divided by s. சரிங்களா?
ஸோ இன்டகிரேஷன்ல இது வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்டகிரேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்படி ஈஸியா மாத்திக்கலாம். ஒன்றும் இல்லை, டிஃபரன்சியேஷன்ல இன்டூ எஸ் போடுறோங்க, இன்டகிரேஷன்ல டிவைடட் பை எஸ் போறோம், அவ்வளவுதான். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? In integration divided by s, in differentiation into s. That's all. Before going into initial value theorem, இன்னொரு சின்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஆன்சர் வந்து minus d by ds of l of f of t, அல்லது இப்படி எழுதலாம் minus d by ds of f of s. இதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ்ங்க, நீங்க ஃபார்முலா மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. அடுத்து வர்றது 6th இனிஷியல் வேல்யூ தியரம். என்ன தியரம்? இனிஷியல் வேல்யூ. The initial value theorem என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, limit t tends to 0 f of t is equal to limit s tends to infinity of s f of s அப்படிங்கிறது தான் initial value theorem. Finally, we have got something called final value theorem. The last property, the 7th one, final value theorem. இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, limit t tends to infinity of s tends to 0 of s into f of s. இந்த 7 ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டிஸ். நான் 6 தான் முதல்ல சொல்லியிருந்தேன், இந்த 5வது வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிருச்சு. நீங்க அதையும் கொஞ்சம் பார்த்து ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு பார்த்தது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன, செகண்ட் வாட் இஸ் வந்து நம்ம சிம்பிளிஃபைடு ஈக்குவேஷனா மாத்தலாம் அப்படிங்கிறது தான் எசன்ஸ் ஆர் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். அப்புறம் நம்ம பார்த்தது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்மோட டெஃபினிஷன். ஒன் சைடட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னா டெஃபினிஷன் எப்படி வரும், டூ சைடட்னா எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். Then we came across the properties. So totally there are 7 different properties. Property 1 க்கு பேரு linearity. Property 2 is scaling theorem. Third property is differentiation. Differentiationல நம்ம பார்க்கிறது into s. Fourth property is integration. Integrationல வந்து divided by s வரும். Fifth property வந்து இந்த special property L of t into f of t is equal to minus u by ds s into f of s. Sixth property வந்து என்ன கேட்டீங்கன்னா, initial value theorem. Initial value theoremத்துல limit as t tends to 0 f of t is equal to limit as s tends to infinity s f of s அப்படிங்கறது initial value theorem. Finally final value theorem வந்து பாத்தீங்கன்னா, limit as t tends to infinity, இங்க 0 னா இங்க infinity, f of t is equal to இங்க infinity னா இங்க 0, limit as s tends to 0 s into f of s. So these 7 are the important properties. இப்போ நாம சொன்ன இந்த ப்ராப்பர்ட்டி லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ரைட்டுங்களா, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, யூ கேன் ஈஸிலி நிறைய ஃபார்முலா வந்து நீங்களாவே டிரைவ் பண்ணலாம், சரிங்களா? எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் டெரிவேஷன் 2-3 இதுக்கு பார்த்துட்டு then I will give you the set of formulae so that you can memorize those formulas, சரிங்களா? I hope you have taken these properties. Next வந்து set of formulae. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ல என்னென்ன ஃபார்முலா இருக்கு, அதை எப்படி டிரைவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து சீனா. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்களை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் 1 அப்படின்னு இருக்கு, சரிங்களா? 1 is the f of t value. இதுக்கு வந்து நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் இப்போ எடுக்கணும். நமக்கு என்ன டாஸ்க் அப்படின்னா,
we have to find the Laplace transform of f of t. என்ன பண்ணுவீங்க? What normally we will do? நமக்கு definition of Laplace transform தெரியும். என்னன்னு தெரியும்? L of f of t is equal to one-sided தான். So integration from 0 to infinity f of t e to the power minus st dt அப்படிங்கிறது தான் ஃபார்முலான்னு தெரியும் இல்லையா? இப்போ இங்க கொடுத்திருக்கிறது f of t க்கு பதிலா 1. So Laplace transform of 1 தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம், which is equal to integration from 0 to infinity f of t வந்து 1 into e to the power minus st dt. இப்போ என்னுடைய கேள்வி வந்து integration from 0 to t e to the power minus st dt ஓட இன்டகிரேஷன் என்ன? e to the power minus x இருக்கு இல்லையா, அதோட இன்டகிரேஷன் என்ன with respect to t? இது பாருங்க, integration of e to the power x dx என்னங்க ஆன்சர்? e to the power x நீங்க இன்டகிரேட் பண்ணீங்கன்னா e to the power 1 இருக்கு இல்லீங்களா? yes yes Divya, am I right? yes sir. சரி, இப்போ இத இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்குமா? e to the power minus st divided by with respect to t தான் பண்றீங்க, s term இருக்கு, அப்போ minus s கீழ வரும் between the limit 0 to t. Am I right? நான் கம்ப்ளீட்டா மேக்ஸ் வாத்தியாரா மாறிட்டேன், பட் நோ அதர் கோ. இது நடத்தினாதான் நம்ம டாபிக் உள்ள போக முடியும். இப்போ வந்து நீங்க லிமிட் அப்ளை பண்ணுங்க. you apply the limit, என்ன ஆகும்? இந்த 1 by minus s வெளியே எடுத்துக்கலாம், no issues. e to the power minus st minus e to the power minus 0. Am I right? இப்போ நீங்க 4 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும் நான் இந்த இடத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா e minus 0 எவ்வளவு, e to the power infinity எவ்வளவு, e to the power minus infinity எவ்வளவு? இந்த 4க்கான ஆன்சர் யாருக்கு தெரியும்? What is e to the power 0? Anybody can answer? 1 sir. It's open to you all. e to the power 0 வந்து 1. Very good. e to the power minus 0 என்னாச்சு? ஸ்டாப் ஆயிடுச்சு. e to the power minus 0 என்னமா? e to the power minus 0 வந்து இப்படி எழுதலாமா? 1 by e to the power 0 ன்னு எழுதலாமா? அப்ப அது என்னங்க? அதுவும் 1 தான், ரைட்டா? சரி, e to the power infinity எவ்வளவு? e to the power infinity is how much? Infinity sir. நீங்க வேற எந்த தியரத்துக்கும் போக வேண்டாம், binomial theorem, exponential, எதுக்கும் போக வேண்டாம். e to the power infinity is infinity, that's all. What is e to the power minus infinity? இத வந்து 1 by e to the power infinity ன்னு போடலாமா? அப்ப 1 by infinity யா? 1 by infinity how much னே? 0 sir. 1 by anything by infinity வந்து 0, கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த 4 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். e to the power 0 வந்து 1, e to the power minus 0 1, e to the power infinity infinity, e to the power minus infinity 0. இந்த 4ஐயும் மண்டையில வச்சுக்கோங்க. இந்த 4மே உங்களுக்கு தேவைப்படும். நாலுமே உங்களுக்கு தேவைப்படும். இது எப்படி டீயா மாறுச்சு? சாரிப்பா, இங்க இன்டகிரேஷன் பாருங்க, இது வந்து இன்ஃபினிட்டி தானே, இது எப்படி டீயா மாறுச்சு? ஐ எம் சாரி, that's what I am also seeing. It is actually infinity here, infinity here. அப்ப இங்க என்ன வரும்? s into infinity, கரெக்டா? அப்போ இத வந்து நம்ம என்ன எழுதலாங்க? minus 1 by s. What is s into infinity? Infinity.
So e to the power minus infinity minus e to the power minus 0. இப்போ இதோட வேல்யூ என்னன்னு எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். minus 1 by s. பிராக்கெட்ல என்ன வரும்? What is e to the power minus infinity? 0 sir. e to the power minus infinity என்னங்க? இந்த நாலு வேல்யூ மக்கப் பண்ணிக்கோங்க. சரிங்களா? e to the power minus infinity வந்து 0 minus. What is e to the power minus 0? e to the power minus 0 1. அப்ப என்ன கண்ணா ஆன்சர் வரும்? 1 by yes அவ்வளவுதான். அப்போ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 L of 1 யூஸ் பண்ணுவீங்க வரக்கூடிய டெரிவேஷன்ல சம்பளம் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? ஸோ லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is so Laplace transform of 1 எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா it is Laplace transform of okay இது நீங்க கெஸ் கூட பண்ணலாம். some constant k என்னங்க என்னவா கெஸ் பண்ண முடியுமா? கான்ஸ்டன்ட் k என்னங்க? அதாவது L of இல்ல f of t வந்து k. என்னுடைய क्वेश्चन வந்து what is L of k? ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா ஆன்சர்? கான்ஸ்டன்ட் பை s சார். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. L of L of 1 வந்து 1 சிம்பிள். இதே மாதிரி நீங்க போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கான்ஸ்டன்ட் பை s the ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? கான்ஸ்டன்ட் பை is the thing actually. So k by s உங்களுக்கு கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ நான் இதோட செட் ஆஃப் ஃபார்முலா நான் தர போறேன். சரிங்களா? பாருங்க. நான் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் வர்க்கா தர போறது இல்ல. பட் அதே மாதிரி நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருந்தா நமக்கு டைம் பத்தாது. நம்ம வந்து அப்போ பியூர் மேக்ஸ் வாத்தியாரா மாற வேண்டியதா இருக்கும். I don't want to change like that because our course is circuit analysis. நமக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அதுல ஒரு பகுதி அவ்வளவுதான். இட்ஸ் a part. Okay, so I don't want to go very deep into Laplace transform. இதை நீங்க மேக்ஸ்ல வந்து இதை நீங்க படிக்கும்போது படிச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேல வந்து செட் ஆஃப் ஃபார்முலா அப்படின்னு எழுதிக்கோங்க. செட் ஆஃப் ஃபார்முலே அப்படின்னு எழுதிக்கோங்க. எழுதிட்டு இதை வந்து 2 காலமா இல்லைன்னா 3 காலமா பிரிச்சுக்கோங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா f of t f of s அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. இங்க வேணா சீரியல் நம்பர்னு போடுங்க. எத்தனை நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்க்க. சீரியல் நம்பர் 1 வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா f of t 1 இருந்துச்சுன்னா 1 by s. இது நம்ம பார்த்துட்டோம். சீரியல் நம்பர் 2 என்னன்னு கேட்டா இது k-வா இருந்துச்சுன்னா இதையும் நம்ம பார்த்துட்டோம். k/, இங்கன்னா இது வந்து k into f of t-ஆ இருந்துச்சுன்னா நான் வந்து ஃபார்முலா லிஸ்ட் மட்டும் தான் எழுதுறேன். இது நீங்க வேணும்னா நீங்க டிரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க. f of s. சீரியல் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா t
இதுக்கெல்லாம் நீங்க வந்து மேக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். t அதாவது L of t அப்படிங்கும்போது இன்டகிரேஷன் ஃப்ரம் 0 to infinity t e to the power minus st dt. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும். இது நடத்தணும்னா நம்ம மேக்ஸ் வாத்தியாரா மாறணும், அது வேண்டாம். இப்ப டீயா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து 1 factorial divided by s square. ப்ளீஸ் ரிமெம்பர், நான் இதை வந்து ஜெனரலைஸ் பண்றேன். t to the power n ஆ இருந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை n plus 1 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. உங்களுக்கு ஃபேக்டோரியல்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். What is the value of 4 factorial? Can anyone tell? 4 factorial na enna? What do you mean by the term factorial? 4 into 3. Factorial அப்படினா ஒண்ணும் இல்ல, இதில இருந்து ஒவ்வொரு வேல்யூவை மைனஸ் பண்ணிட்டே போகும். 4 into 3 into 2 into 1. So 12 into 2 20. அப்போ இங்க t to the power n இருக்கு அப்படினா n factorial by s to the power n plus 1. இங்க ஏன் இப்படி போட்டோம் அப்படின்னா இங்க வந்து 1 இருக்குன்னு அர்த்தம். t to the power 1, n ஓட வேல்யூ 1. அப்போ 1 factorial by s to the power 1 plus 1. Is it okay? இது வந்து என்னுடைய 5th ஃபார்முலா. இதை நீங்க மக்கப் பண்ணிக்கிட்டாலும் ஓகேங்க, நோ ப்ராப்ளம். 6th ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா e to the power minus at. ஏற்கனவே எனக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 by இங்க மைனஸ் வந்திருக்கு இல்லையா, கீழே பிளஸ், அவ்வளவுதான். இங்க மைனஸ் ஏடினா இங்க பிளஸ் ஏ. அப்ப அடுத்த ஃபார்முலா நான் எப்படி எழுதிக்கலாம்? e to the power plus at. என்ன ஆன்சர் வரும்னு நினைக்கிறீங்க? 1 by s e to the power minus at வந்து 1 by s plus a. The answer is 1 by s minus a. சரியா? These 7 formulas, 7 மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்கு. நான் என்ன எழுதுறேன்? 8th ஃபார்முலா. 8வது ஃபார்முலா பாத்தீங்கன்னா இப்ப கம்பைன் பண்றேன். e to the power minus at t to the power n. t to the power n தனியா பார்த்தோம், e to the power minus at தனியா பார்த்தோம் இல்லையா? இப்ப இந்த ரெண்டையும் கம்பைன் பண்றேன். என்ன வரும்? t to the power n வந்துச்சு அப்படினால n factorial வந்துரும். e to the power minus at அப்படினா s plus a ஆயிடும், to the power n plus 1. ரெண்டு ஃபார்முலாவை கம்பைன் பண்ணி எழுதுறோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதே போல 9th ஃபார்முலா e to the power plus at t to the power n. இதுக்கு என்ன வரும்னு நினைக்கிறீங்க? n factorial by s minus a whole to the power n plus 1. Yeah, to the power n plus 1. Okay, this is the 9th formula. அடுத்தது இந்த 9 எழுதிட்டீங்களா? I will go to the 10th formula now. Erase பண்ணிடலாமா? ரொம்ப ஸ்லோவா தான் எழுதுறேன். என்னாச்சுங்க? erase பண்ணிடலாமா? எழுதலையா? 10th formula. 10th formula பாருங்க, இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா போறேன். 10th formula வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா sin omega t. இப்பதான் வருது நம்மளுடைய sin cos, நமக்கு பிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் வருது. sin omega t வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா e to the power j omega t minus e to the power minus j omega t by 2j அப்படின்னு எழுதலாமா? இத அந்த இடத்துல போட்டு நீங்க சால்வ் பண்ண வேண்டியதா இருக்கும். இதுக்கான ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா omega by s square plus omega square. இப்ப cos omega
cos omega t என்ன வரும்ங்க அப்படினு கேட்டா e to the power j omega t plus e to the power minus j omega t by 2 மட்டும் தான் வரும் divided by s square plus omega. இது வந்து ஃபார்முலாங்க. சைனை வந்து இப்படி எழுதுறோம். இதுதான் அதனுடைய ஆக்சுவல் f of s. சரிங்களா? 12th ஃபார்முலா இனி அடுத்து கம்பைன் பண்ணுவேன். e to the power minus at sin omega t. டெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம். வெறும் sin omega t னா இது. e to the power minus at னா என்ன வரும்னு முதல்லயே பார்த்துட்டோம். ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். என்ன வரும்? ஒமேகா divided by s க்கு பதிலா s plus a the whole square plus omega square. ஏன்னா e to the power minus at வந்துச்சுன்னா s plus a வரும். s இருக்கு. அப்புறம் இந்த ஃபார்ம் 13th ஃபார்முலா பாருங்க. இதுலயே plus e to the power plus at sin omega t. இதுக்கு என்ன வரும்? omega by s minus a the whole square plus omega square. 14th formula cos e to the power minus at cos omega t என்ன வரும்னு நினைக்கிறீங்க? s plus a divided by s plus a the whole square plus omega square. 15th formula e to the power at cos omega t s minus a divided by s minus a the whole square plus omega square. புரியலனா தயவு செஞ்சு கேளுங்க. நோ இஷ்யூஸ். கரெக்ட்டுங்களா இதெல்லாமே? அடுத்தது பாருங்க, இன்னொரு 3 ஃபார்முலா இருக்கு. 16வது ஃபார்முலா sin h omega t. அதனங்க sin h omega t. ஹைப்பர்போலிக் சைன். ஹைப்பர்போலிக் சைன்ல இருக்கிற ஒரே ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா j எல்லாம் வராது. e to the power omega t minus e to the power minus omega t by 2 எழுதி இருக்கோம் இல்லைங்களா? இது வந்து இப்படி மாறிடும். j அப்படிங்கிற டேர்மே வராது அதுல. அப்படி வந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கேட்டா ஒமேகா பை s ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இங்க பிளஸ் போட்டோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலா மைனஸ். 17வது ஃபார்முலா பாருங்க, ஹைப்பர்போலிக் காஸ். இதை எப்படி எழுதலாம்னு கேட்டீங்கன்னா e to the power omega t minus e to the power minus omega t இங்க பிளஸ் ஆயிக்கிறோம் by 2. இதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா s by s ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். 18வது ஒரு ஃபார்முலா t e to the power minus at. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா 1 divided by s plus a the whole square. நீங்க இதையவே இனி ஜெனரலைஸ் பண்ணலாம். எப்படி தெரியுமா பண்ணலாம்? t to the power n e to the power minus at என்ன வரும்னு நினைக்கிறீங்க? n factorial divided by s plus a whole to the power n plus 1. இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா? இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதனால இந்த இடத்துல விட்டுட்டோம். வெறுமனே t மட்டும் இருந்துச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படிங்கறத இங்க நம்ம எழுதிருக்கோம். சோ இந்த 18 ஃபார்முலா யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அந்த இதுல எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. டெஃபினிஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணி ஆன்சர் வருதா அப்படிங்கறத பாருங்க. Make a note of all these 18 formulas. I'll give you 2 minutes time.
இதுல ஏதாவது நீங்க பார்க்கணும் அப்படின்னா தாராளமா பாருங்க. I will give you 2 minutes time. ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து எழுதணும், இல்ல நீங்க எழுதுனதை ஒரு டைம் வெரிஃபை பண்றதுனாலும் பண்ணிக்கோங்க, நோ இஷ்யூஸ். Because very important formula, we are going to use it in our derivations. இந்த ஃபார்முலா வேணா நீங்க யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாங்க, அதனால have a glance. Okay, have you all noted down? So இன்னைக்கு நாம யோசிச்சது வந்து இதுதாங்க, ஃபார்முலா செட் ஆஃப் ஃபார்முலா கிளாஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா we will start with RL transients. ஸோ அதுல வந்து நம்ம எப்படி நம்ம அதாவது இந்த ஃபார்முலாவை லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் நம்ம படிச்சதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா we are going to employ it in our circuit. For example, first we will take simply a RL transient circuit, and RL transient circuit க்கு வந்து நம்ம எப்படி இந்த லாப்லாஸ் derive the expression for transient current, how we are going to derive the expression for output voltage maybe, okay, how we are going to derive the expression for various drop across the resistor, drop across the inductor. Okay, இது எல்லாமே எப்படி நம்ம பண்றதுங்கறத we will see. That is the actual application of Laplace transformation technique for our circuit. So நம்ம தனித்தனியா பாத்தீங்கன்னா RL circuit எடுத்துக்குவோம் DC இன்புட்டோட, RC circuit எடுத்துக்குவோம் DC இன்புட்டோட, அதே மாதிரி RL circuit with AC input, AC sinusoidal input, RC input, RC with exponential input. ஓகேங்களா? இதை தவிர பாத்தீங்க அப்படின்னா we will be taking RLC transient. So மூணுமே ஆரும் இருக்கு, எல்லும் இருக்கு, சியூ இருக்கு. அதுக்கு நான் DC இன்புட்டை கொடுத்தா, AC இன்புட்டை கொடுத்தா how it will behave, what is the expression for transient current, everything we have to derive. Actually அதை derive பண்றது மட்டும் இல்லாம நமக்கு எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்கன்னா they will ask the problems. So for example, நான் வந்து sin of 40t 40 omega அப்படின்னு கொடுக்காம என்ன பண்ணுவாங்கன்னா நம்பரை கொடுத்துருவாங்க. sin omega t அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம they will give 40 volt for example. அப்போ அந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா what is the expression for transient current I of t, that we have to do. So that we will start from next class onwards. So இப்போ நம்ம பார்த்தது purely mathematics. Okay, so with this we will close our today's session. We will be back in the next class with the application of this Laplace transformation for our circuit analysis. I'll close my video.